ஃபார்மா ஆராய்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான பயணத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு மாத்திரை நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய பாதையை கடந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு லேப்ல சின்ன ஐடியாவா ஆரம்பிச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபார்மசி ஷெல்ஃபுக்கு வர்ற வரைக்கும் நடக்கிற அந்த நீண்ட சவாலான பயணத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு பயணத்தையும் ஒரு சவால்னு சொல்றதை விட ஒரு கடுமையான போட்டின்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான மூலக்கூறுகள் இந்த போட்டியில கலந்துகிட்டாலும் அதுல ரொம்ப திறமையான, ரொம்ப பாதுகாப்பான ஒன்னே தான் ஜெயிச்சு வெளியே வரும். இந்த விளக்கத்துல நாம இந்த போட்டியோட ஒவ்வொரு கட்டத்தையும் அதுல இருக்கிற சவால்களையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க இந்த உலகத்துக்குள்ள நாம முழுசா இறங்குவோம். முதல்ல இந்த பயணத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்ப்போம். சராசரியா 10ல இருந்து 15 வருஷங்கள். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் 2030களோட கடைசியில தான் முடியும். அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஸ்கூல் படிப்பை முடிக்கிற அளவுக்கு இது ஒரு நீண்ட கால அர்ப்பணிப்பு. அறிவியல்ல பொறுமைங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அடுத்தது செலவு. ஒரு மருந்தை உருவாக்க $1 பில்லியன் அதிகமா செலவாகும். நம்ம ஊர் கணக்குல இது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு மேல வரும். இவ்ளோ பெரிய பணத்தை முதலீடு செஞ்சோம், கடைசியில வெற்றி கிடைக்குமாங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதனால தான் இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் தொழில்னு சொல்றாங்க. இத்தனை வருஷ உழைப்பு, இவ்ளோ கோடி பணம், இது எல்லாத்தையும் செலவு செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில எத்தனை மருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருதுன்னு தெரியுமா? பெரும்பாலும் ஒண்ணு தான். லேப்ல டெஸ்ட் பண்ற 10,000 மாலிக்யூல்ஸ்ல வெறும் ஒன்று தான் மருந்தா மாறுது. இது இந்த துறையோட தோல்வி விகிதம் எவ்வளவு அதிகங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ நாம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள நுழையிறோம். இதுதான் மருத்துவத்திற்கு முந்தைய வளர்ச்சி நிலை. எந்த ஒரு மருந்தையும் மனுஷங்க மேல சோதிக்கிறதுக்கு முன்னாடி அது லேப்ல அதோட தகுதியை நிரூபிக்கணும். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் பில்டிங்கும் உறுதியா இருக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற 4 விஷயங்களும் ஒன்னோட ஒன்று எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. முதல்ல மருந்தியல், அதாவது இந்த மருந்தை நாம டார்கெட் பண்ற நோயை குணப்படுத்துதான் பார்க்கும். ரெண்டாவது நச்சியல், அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு விலங்குகள் மேல சோதிப்பாங்க. மூணாவது மருந்தியக்கவியல், மருந்து நம்ம உடம்புக்குள்ள போனதும் என்ன ஆகுது, எப்படி வேலை செஞ்சுட்டு வெளியே போகுதுன்னு ஆராயும். கடைசியா சிஎம்சி, இந்த மருந்தை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரே தரத்துல தயாரிக்க முடியுமான்னு உறுதி செய்யும். இதுல ஒன்னு சொதப்பினாலும் அந்த மருந்தோட பயணம் அங்கேயே முடிஞ்சிடும். இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்ச பிறகு அதுல கிடைச்ச எல்லா டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஃபைலா ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆய்வில் உள்ள புதிய மருந்து அல்லது IND அப்ளிகேஷன். இது அரசாங்கத்தோட ரெகுலேட்டரி ஏஜென்சி கிட்ட கொடுத்து, நாங்க லேப்ல எங்க மருந்து நிரூபிச்சிட்டோம், இப்போ மனிதர்கள் மேல சோதிக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க. இதுதான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. IND அப்ளிகேஷனுக்கு அனுமதி கிடைச்சதும் நாம ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். முறையா அந்த மருந்து மனித உடலுக்குள்ள போகுது. இந்த ஃபேஸ் சைஸ் சோதனைகள்ல மருந்து வேலை செய்தாங்கிறத விட அது பாதுகாப்பானதாங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம். இது ஒரு பெரிய பொறுப்பு. அதனால ரொம்ப கவனமா செயல்படுவாங்க. இந்த ஃபேஸ் 1ல 20ல இருந்து 100 ஆரோக்கியமான வாலண்டியர்ஸ் பங்கேற்பாங்க. எதுக்கு ஆரோக்கியமானவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, நோய் இல்லாம மருந்து மட்டும் உடம்புல என்ன செய்யுதுன்னு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பக்க விளைவுகள் இல்லாம அதிகபட்சமா எவ்வளவு டோஸ் கொடுக்கலாம், அதாவது MTD அப்படிங்கிறது இங்கே தான் கண்டுபிடிப்பாங்க. சுமார் 70% மருந்துகள் இந்த பாதுகாப்பு சோதனையில பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்ப நாம பார்க்க போறதான் அசலைன ஆட்டம். இங்கதான் இந்த மருந்து உண்மையிலே நோயை குணப்படுத்துதா அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்விக்கு பதில் தேட போறாங்க. ஃபேஸ் 2 மற்றும் 3 சோதனைகள்ல மருந்தின் செயல்திறன் ரொம்ப ஆழமா சோதிக்கப்படும். பாதுகாப்பும் முக்கியம்தான். ஆனா மருந்து வேலை செய்யலனா எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஃபேஸ் 2ல குறிப்பிட்ட நோயால பாதிக்கப்பட்ட 100லிருந்து 300 நோயாளிகள் பங்கேற்பாங்க. இங்கதான் முறையா மருந்து நோயாளிகள் மேல வேலை செய்தான்னு பாப்பாங்க. இதுக்கு பேரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இது ஒரு பெரிய ஃபில்டர் மாதிரி. பல மருந்துகள் இங்க தான் ஃபெயில் ஆகிடும். அதனால தான் இதோட வெற்றி விகிதம் வெறும் 33% தான். மருந்துக்கு செயல்திறன் இல்லைன்னா அதோட கதை இங்கேயே முடிஞ்சிடும். ஃபேஸ் 2ல பாஸ் பண்ணிட்டா அடுத்தது ஃபேஸ் 3. இதுதான் கடைசி மற்றும் மிகப்பெரிய சோதனை. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பல நாடுகள்ல பல மருத்துவமனைகள்ல இந்த சோதனையில பங்கேற்பாங்க. வெவ்வேறு வயது, இனம், பாலினத்தை சேர்ந்தவங்க மேல மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்பாங்க. இதுதான் மருந்தின் செயல்திறனையும் பாதுகாப்பையும் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கிற ஃபைனல் ரவுண்டு. இதுதான் எல்லாத்துலயும் மிக நீண்டதும் மிக செலவு பிடிச்சதுமான கட்டம்.
இந்த வரைபடம் நாம இவ்வளோ நேரம் பேசின கதையை ரொம்ப சிம்பிளா காட்டுது. பாருங்க, ஃபேஸ் 1ல 70% இருந்த வெற்றி விகிதம் ஃபேஸ் 2ல எப்படி பாதியா குறைஞ்சு 33% ஆகுதுன்னு. அப்புறம் ஃபேஸ் 3ய கடந்து வர்றது இன்னும் குறைவு. ஆரம்பத்துல போட்டியில் இருந்த ஆயிரக்கணக்கான மாலிக்யூல்ஸ்ல எப்படி விரல் வெட்டி எண்ணக்கூடியவை மட்டுமே தப்பி பிழைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த விஷுவல் எக்ஸாம்பிள். ஃபேஸ் 3 சோதனையும் வெற்றிகரமா முடிஞ்சா ஒரு மருந்து நிறுவனம் அதோட 10-15 வருஷ உழைப்பு முழுசையும், அதாவது லேப் டெஸ்ட்ல இருந்து ஃபேஸ் 3 வரை கிடைச்ச எல்லா டேட்டாவையும் ஒன்னா தொகுத்து ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்டை உருவாக்கும். அதுதான் புதிய மருந்து விண்ணப்பம் அல்லது NDA. இது அந்த மருந்தோட ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. இந்த டாக்குமெண்ட்டை ரெகுலேட்டரி ஏஜென்சி முழுசா ஆராய்ஞ்சு தான் ஃபைனல் முடிவா சொல்லும். NDAக்கு ஒப்புதல் கிடைச்சா மருந்து சந்தைக்கு வந்துடும். ஆனா கதை இதோட முடியல. சொல்லப்போனா இனிதான் உண்மையான கதை ஆரம்பிக்குது. மருந்து பற்றிய கற்றல் பயணம் இங்க முடியறதில்ல, அது தொடருது. இந்த கட்டத்துக்கு பேரு தான் ஃபேஸ் 4, அதாவது போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ். மருந்து மார்க்கெட்டுக்கு வந்ததும் லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்துவாங்க. அப்பதான் சோதனைகள்ல தெரிய வராத ரொம்ப அரிதான பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கான்னு கண்காணிக்க முடியும். இதுக்கு பேரு ஃபார்மகோ விஜிலன்ஸ். அது மட்டும் இல்லாம குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயசானவங்க மேல மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற மற்ற மருந்துகளோட இதை ஒப்பிட்டு பாப்பாங்க. சில சமயம் ஒரு நோய்க்காக கண்டுபிடிச்ச மருந்து வேறொரு நோயும் குணப்படுத்தலாம். அதையும் இந்த கட்டத்துல தான் ஆராய்வாங்க. இது ஒரு தொடர்ச்சியான கற்றல் நிலை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு மருந்து பெட்டியில இருக்கிற ஒரு சாதாரண தலைவலி மாத்திரைக்கு பின்னாடி கூட ஒரு 10 வருஷ ஆராய்ச்சி, ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளோட உழைப்பு, பில்லியன் கணக்கான டாலர் முதலீடு, எண்ணற்ற தோல்விகள்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு மருந்தும் இந்த கடுமையான போட்டியில ஜெயிச்சு வந்த ஒரு வெற்றியாளன். இந்த நீண்ட கடுமையான செயல்முறை நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்துங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா புது புது நோய்கள் வேகமா பரவும்போது இவ்வளவு காலம் காத்திருக்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அப்போ பாதுகாப்புல எந்த சமரசமும் செஞ்சுக்காம அதே சமயம் இந்த முழு ப்ராசஸையும் எப்படி வேகப்படுத்தலாம், இன்னும் திறமையா மாத்தலாம், இதுதான் இன்னைக்கு மருத்துவ உலகத்தோட முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒரு மருந்து உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆச்சரியமான உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க எங்க கூட பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை நீங்க ஒரு மருந்தை கையில எடுக்கும்பொழுது அதோட பின்னாடி இருக்கிற இந்த பெரிய கதையை நிச்சயம் நினைச்சு பாப்பீங்கன்னு நம்புறோம். ஃபார்மா ஆராய்ச்சியிலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.